அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அதற்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். இன்றைய வீடியோவில் பிரித்து எழுதுக பற்றி இதுவரை டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்தையுமே பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் கேள்வி எப்படி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? மேலும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி பொது தமிழுக்கான நோட்ஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அந்த ஃப்ரீ நோட்ஸை பெறுவதற்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ கொடுத்துருப்போம், அதையும் போய் பாருங்கள். அதே போல் இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு இதற்கான நோட்ஸை ரெடி பண்ணியாச்சு, அதற்கான வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வாங்க முதல் கேள்வி பார்க்கலாம். பிரித்து எழுதுக. நீள் உழைப்பு என்பதை பிரித்து எழுதுக. ஆன்சர் பாருங்கள். நீள் கூட்டல் உழைப்பு. நீள் உழைப்பு எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள். நீள் கூட்டல் உழைப்பு. அடுத்த கேள்வி பாருங்கள். பிரித்து எழுதுக. பாடான் திணை. பாடான் திணை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்கள். பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணைன்னு பிரிக்கிறாங்க. நம்ம எடுத்த உடனே என்ன சொல்லிடுவோம், பாடான் திணைனா பாடான் கூட்டல் திணைன்னு நம்ம எக்ஸாமில் ஆன்சர் பண்ணிவிடுவோம். ஆனால் அது தவறு. பாடான் திணை எப்படி பிரியுனா பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். வெந்நீர். வெந்நீர் பாருங்கள். வெண்மை கூட்டல் நீர். வெந்நீர் எப்படி பிரியுது? வெண்மை கூட்டல் நீர். நன்னூல். நன்னூல் எப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள். நன்மை கூட்டல் நூல். நன்னூல் நன்மை கூட்டல் நூல். எக்ஸாமில் எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அரைந்து அரைந்து. அரைந்து அரைந்து எப்படி பிரிக்குதுன்னு பாருங்கள். அரைந்து கூட்டல் அரைந்து. அரைந்து 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 கூட்டல் அரைந்துன்னு பிரியுது. அடுத்து பாருங்கள். பெரியன். பெரியன் எப்படி பிரியுதுன்னு பாருங்கள். பெருமை கூட்டல் அன். பெரியன் பெருமை கூட்டல் அண்ணுன்னு பிரியும். வாயினீர். வாயினீர் எப்படி பிரியுதுன்னு பாருங்கள். வாயின் கூட்டல் நீர். வாயின் கூட்டல் நீர்னு பிரியும். நன்கணியர். நன்கணியர் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். நன்கு கூட்டல் அணியர். நன்கு கூட்டல் அணியர். வெவ்விருப்பாணி. இது எப்படி பிரிந்து பாருங்கள். வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி. வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி. வேறில்லை. இதுக்கான ஆன்சர் பாருங்கள். வேறு கூட்டல் இல்லை. வேறில்லை வேறு கூட்டல் இல்லை. அடுத்து பாருங்கள். வீடுதோர் இறந்தும். ஆன்சர் பாருங்கள். வீடுதோறும் கூட்டல் இறந்தும். வீடுதோறும் கூட்டல் இறந்தும்னு பிரிக்கிறாங்க. குறுகினன். இதை எப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள். குறுகு கூட்டல் இன் கூட்டல் அன். குறுகினன் குறுகு கூட்டல் இன் கூட்டல் அண்ணுன்னு பிரிக்கிறாங்க. கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதை எப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள். கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளனன்னு பிரிக்கிறாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். பாகற்காய். இதை எப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள். பாகு கூட்டல் அல் கூட்டல் காயின்னு பிரிக்கிறாங்க. பாகற்காயை பாகு கூட்டல் அல் கூட்டல் காயின்னு பிரிக்கிறாங்க. பைநினம். இதை எப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள். பசுமை கூட்டல் நினம். பைநினம் பசுமை கூட்டல் நினம்னு பிரிக்கிறாங்க. ஊன் பொதி அவிழ. இதை எப்படி பிரிக்கிறான்னு பாருங்கள். ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அவிழ தான் ஊன் பொதி அவிழ. அடுத்து பாருங்கள். அஞ்சிலோதி. இதை எப்படி பிரிக்கிறான் பாருங்கள். அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி அதான் அஞ்சிலோதி. தெம்மாங்கு. எப்படி பிரிக்கிறான் பாருங்கள். தேன் கூட்டல் பாங்கு. தெம்மாங்கு தேன் கூட்டல் பாங்குன்னு பிரியுது. அடுத்து பாருங்கள். கண்ணுரங்கு. இது எப்படி பிரியுதுன்னு பாருங்கள். கண் கூட்டல் உரங்கு. கண்ணுரங்கு கண் கூட்டல் உரங்குன்னு பிரியுது. புளியங்கன்று. புலி கூட்டல் அம் கூட்டல் கன்றுன்னு பிரிக்கிறாங்க. புளியங்கன்ற புலி கூட்டல் அம் கூட்டல் கன்றுன்னு பிரிக்கிறாங்க. தேம்பாவணி. இது தேம்பா கூட்டல் அணி. தேம்பாவணியை தேம்பா கூட்டல் அணின்னு பிரிக்கிறாங்க. அடுத்து பாருங்கள். அடைப்புக்குள் உள்ள சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என் தமிழ்னா. என் தமிழ்னா பாருங்கள். எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. இதுதான் என் தமிழ்னா. செத்திறந்த. இது எப்படி பிரிக்கிறாங்க. செத்து கூட்டல் இறந்த. செத்திறந்த செத்து கூட்டல் இறந்த. பாசிலை. இது எப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள். பசுமை கூட்டல் இலை. பாசிலையை பசுமை கூட்டல் இலைன்னு பிரிக்கிறாங்க. மாசர. இது எப்படி பிரியுதுன்னு பாருங்கள். மாசு கூட்டல் அரை. மாசர மாசு கூட்டல் அரைன்னு பிரியுது. மின்னணு. இந்த சொல் எப்படி பிரியுதுன்னு பாருங்கள். மின் கூட்டல் அணுன்னு பிரியுது. மின்னணு மின் கூட்டல் அணு. நன்றி அறிதல். இது நன்றி கூட்டல் அறிதல்னு பிரியுது. நன்றி அறிதல் நன்றி கூட்டல் அறிதல்னு பிரியுது. தம் உயிர். இது எப்படி பிரியுது. தம் கூட்டல் உயிர். தம் உயிர் தம் கூட்டல் உயிர்னு பிரியுது. பெயர் எரியா. இது பெயர் கூட்டல் அறியான்னு பிரிக்கிறாங்க. பெயர் எரியாவை பெயர் கூட்டல் அறியா.
பொய் அகற்றும், இது பாருங்கள் பொய் கூட்டல் அகற்றும், பொய் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும்னு பிரியுது. படிப்பறிவு, இது பாருங்கள் படிப்பு கூட்டல் அறிவு, படிப்பறிவு எப்படி பிரியுது, படிப்பு கூட்டல் அறிவு. இரண்டல்ல, இந்த சொல்ல எப்படி பிரியுதுன்னு பாருங்கள், இரண்டு கூட்டல் அல்ல, இரண்டல்ல வந்து இரண்டு கூட்டல் அல்லன்னு பிரிக்கிறாங்க. கலம்பகம், இதை எப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள், களம் கூட்டல் பகம், கலம்பகத்தை எப்படி பிரிக்கிறாங்க, களம் கூட்டல் பகம்னு பிரிக்கிறாங்க. அடுத்து என் தமிழ்னா ரிப்பீட் ஆகுது பாருங்கள். இந்த கேள்வி நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, அதனால தான் வச்சுருக்கோம். ஓகேங்களா, ரிப்பீட் ஆகிற கொஸ்டினும் ஒரு சில கொஸ்டினும் கண்டினியூஸாக வரும். என் தமிழ்னா, இது பாருங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம், எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நானு பிரிக்கிறாங்க. அடுத்து அருந்துணை, இதை எப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள், அருமை கூட்டல் துணை, அருந்துணையை அருமை கூட்டல் துணை, எல்லாமே ஈஸியாக தாங்க கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன, இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. வண்டாய் எழுந்து, இதை எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள், வண்டாய் கூட்டல் எழுந்து, வண்டாய் கூட்டல் எழுந்துன்னு பிரிக்கிறாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், செம்பயிர் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, செம்மை கூட்டல் பயிர், செம்பயிர்னா செம்மை கூட்டல் பயிர்னு பிரிக்கும், பண்பு தொகை. அடுத்து பாருங்கள் உயர்வடையும், இது எப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள், உயர்வு கூட்டல் அடைவோம், உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோன்னு பிரியும். வெங்கிரி, இது எப்படி பிரியுது, வெம்மை கூட்டல் கிரி, இது இலக்கண குறிப்பில் பண்பு தொகை தான், இதுவும் வரும். வெம்மை கூட்டல் சரி, வெங்கரி வெம்மை கூட்டல் கரி. சீரிழமை, இது எப்படி பிரியுது, சீர்கூட்டல் இளமை, சீரிழமையை சீர்கூட்டல் இளமைன்னு பிரிக்கணும். அருந்துணை அருமை கூட்டல் துணை, ஆல்ரெடி பார்த்துட்டோம், ரிப்பீட் ஆகுது பாருங்க. அடுத்து பாருங்கள் இடமெல்லாம், இது எப்படி பிரியுது, இடம் கூட்டல் எல்லாம்னு பிரியும், இடமெல்லாம் இடம் கூட்டல் எல்லாம்னு பிரியும். புத்துயிர் ஊட்டி, இது எப்படி பிரியுதுன்னு பாருங்கள், புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி, புத்துயிர் ஊட்டிய புதுமை உயிர் ஊட்டின்னு பிரிக்கணும். ஆற்றுணா, இது எப்படி பிரியுதுன்னு பாருங்கள், ஆறு கூட்டல் உணா, ஆற்றுணாவை ஆறு கூட்டல் உணான்னு பிரிக்கணும். நமன் இல்லை, இது பாருங்கள் நமன் கூட்டல் இல்லைன்னு பிரியும், நமன் இல்லை நமன் கூட்டல் இல்லை. ஏற்பாடு, இது எப்படி பிரியும், ஏற்பாடு, இது எப்படி பிரியும், எல் கூட்டல் பாடு, ஏற்பாடு வந்து எல் கூட்டல் பாடுன்னு பிரிக்கணும். வன்கீரை, இது வன்மை கூட்டல் கீரை, பண்பு தொகை, வன்மை கூட்டல் கீரைன்னு பிரிக்கணும். அடுத்து பாருங்கள் பல உயிர், பிரித்து எழுதுக, சிம்பிள். ஓகேங்களா, பல கூட்டல் உயிர், பல உயிர் பல கூட்டல் உயிர்னு பிரிக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள் அவ்வுருவம், இது எப்படி பிரியும், ஆ கூட்டல் உருவம்னு பிரியும், அவ்வுருவம் ஆ கூட்டல் உருவம்னு பிரியும். கண்டறி, இது கண்டு கூட்டல் அறி, கண்டறி எப்படி பிரியும், கண்டு கூட்டல் அறி. என்றென்றும், இது என்று கூட்டல் என்றும். வேதி உரங்கள், இது வேதி கூட்டல் உரங்கள்னு பிரியும். தேர்ந்தெடுத்து, இது தேர்ந்து கூட்டல் எடுத்துன்னு பிரியும், தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து. அருந்துணை, இதுவே அருமை கூட்டல் துணைன்னு பிரிக்கணும், அருந்துணையை அருமை கூட்டல் துணை. நன்செய், நன்மை கூட்டல் செய், நன்செய் எப்படி பிரியும், நன்மை கூட்டல் செய். அன்மொழி தொகை, இது அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகைன்னு பிரிக்கணும், அன்மொழி தொகையை அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. அடுத்து பாருங்கள் இன்மொழி, இதை இனிமை கூட்டல் மொழின்னு பிரிக்கணும், இனிமை கூட்டல் மொழி. ஓகேங்களா, கோட்டோவியம், இது எப்படி பிரியுதுன்னு பாருங்கள், கோடு கூட்டல் ஓவியம், கோட்டோவியம் கோடு கூட்டல் ஓவியம்னு பிரியும். அமுதென்று, இந்த சொல் வந்து அமுது கூட்டல் என்றுன்னு பிரியும், அமுதென்று அமுது கூட்டல் என்று. படிப்பறிவு எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல், படிப்பு கூட்டல் அறிவு, படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவுன்னு பிரியும். அடுத்து பாருங்கள் செய் நன்றி, இது பாருங்கள் செய் கூட்டல் நன்றின்னு பிரியும், செய் நன்றி செய் கூட்டல் நன்றி. சென்னற்கட்டு, இந்த சொல் எப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள், செம்மை நெல் கட்டு, செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டுன்னு பிரிக்கணும். பெருங்கடல், பெருமை கூட்டல் கடல், பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல்னு பிரியும். பொருளுடைமை எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, பொருள் கூட்டல் உடைமை, பொருளுடைமை பொருள் கூட்டல் உடைமைன்னு பிரிக்கணும். பசியின்றி, இந்த சொல் எப்படி பிரிக்கும், பசி கூட்டல் இன்றி, பசியின்றி பசி கூட்டல் இன்றின்னு பிரியும். அருந்துணை, இது வந்து அருமை கூட்டல் துணை, அருந்துணை அருமை கூட்டல் துணைன்னு பிரியும்.
நிலத்தின் இடையே இந்த சொல்ல நிலத்தின் கூட்டல் இடையேன்னு பிரிக்கணும். நிலத்தின் இடையே, நிலத்தின் கூட்டல் இடையே. தாள் என்று இது வந்து தாள் கூட்டல் என்று, தான் கூட்டல் என்று, தாள் என்று தான் கூட்டல் என்றுன்னு பிரியும். அடுத்து பாருங்க, நானிலம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. 4 கூட்டல் நிலம், நானிலம் 4 கூட்டல் நிலம்னு பிரியும். பூட்டும் கதவுகள் இந்த சொல்ல பிரித்து எழுத கிடைப்பது பூட்டும் கூட்டல் கதவுகள், பூட்டும் கதவுகள். கனல் அல்லால் இந்த சொல்ல பிரித்தா கலன் கூட்டல் அல்லால். அடுத்து பாருங்கள், 2 அல்ல இந்த சொல்ல எப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள். 2 கூட்டல் அல்ல, 2 அல்ல வந்து 2 கூட்டல் அல்லன்னு பிரியும். தேர்ந்தெடுத்து இந்த சொல்ல தேர்ந்து கூட்டல் எடுத்துன்னு பிரியும். தேர்ந்தெடுத்த என சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தேர்ந்து கூட்டல் எடுத்து. பெருங்கடல் இதை எப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள். பெருமை கூட்டல் கடல், பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல்னு பிரியும். நீர் உலகில் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீர் கூட்டல் உலகில், நீர் உலகில் நீர் கூட்டல் உலகில்னு பிரியும். இன்னோசை இந்த சொல்லை எப்படி பிரிந்து பாருங்கள். இனிமை கூட்டல் ஓசை, இன்னோசை இனிமை கூட்டல் ஓசைன்னு பிரியும். கலன் அல்லால் ஆல்ரெடி பார்த்துட்டோம், ரிப்பீட் ஆகுது பாருங்கள். கலன் கூட்டல் அல்லால். என் தமிழ்னா இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், ஓகேங்களா. எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா, என் தமிழ்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நான்னு பிரியும். தான் ஒரு இந்த சொல்ல எப்படி பிரித்து பாருங்கள். தான் கூட்டல் ஒரு, தான் ஒரு தான் கூட்டல் ஒருன்னு பிரியும். நலமெல்லாம் இது நலம் கூட்டல் எல்லாம்னு பிரியும். நலமெல்லாம் நலம் கூட்டல் எல்லாம். பொய் அகற்றும் இந்த சொல்ல எப்படி பிரியும். பொய் கூட்டல் அகற்றும், பொய் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும்னு பிரியும். பூட்டும் கதவுகள் இந்த சொல் வந்து பூட்டும் கூட்டல் கதவுகள்னு பிரியும். பூட்டும் கதவுகள் பூட்டும் கூட்டல் கதவுகள்னு பிரியும். என்றென்றும் இந்த சொல்ல பாருங்கள். என்று கூட்டல் என்றும், என்றென்றும் என்று கூட்டல் என்றுன்னு பிரியும். கைப்பொருள் இது வந்து கை கூட்டல் பொருள், இப்போ கைப்பொருள் வந்து கை கூட்டல் பொருள்னு பிரியும். வானம் அளந்து இது வானம் கூட்டல் அளந்துன்னு பிரியும். தோரண மேடை இந்த சொல் வந்து தோரணம் கூட்டல் மேடைன்னு பிரிக்கணும். தோரண மேடையை தோரணம் கூட்டல் மேடைன்னு புரியும். அடுத்து பாருங்கள், பிரித்து எழுதுக இதையே பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. பிரித்து எழுதுக இந்த சொல்லியே பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. பிரித்து கூட்டல் எழுதுக, பிரித்து கூட்டல் எழுதுக. செம்பயிர் ஆல்ரெடி பார்த்துட்டோம், ரிப்பீட் ஆகுது பாருங்கள். செம்மை கூட்டல் பயிர். மூச்சடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி, மூச்சடக்கி என சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மூச்சு கூட்டல் அடக்கி. மாசற இந்த சொல்ல பிரித்து எழுதா மாசு கூட்டல் அற, மாசு கூட்டல் அறன்னு பிரிக்கணும். அவ்வளோதான் நண்பர்களே, இதுவரை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்தையும் பார்த்துருக்கோம். உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.